வணக்கம். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி 2025 முதல் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி 2025 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தருமார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரையும், காகபுஜண்ட சித்தரையும், கரூரா சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயக பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இனி இவ்வார கிரக நிலைகளை பார்க்கலாம். ஆண்டுக்கோள்களிலே குருவாகப்பட்டவர் மிதுன ராசியிலும், கேதுவாகப்பட்டவர் சிம்ம ராசியிலும், ராகுவாகப்பட்டவர் கும்ப ராசியிலும், சனீஸ்வராகப்பட்டவர் மீன ராசியில் வக்ரமாகவும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். மாதக்கோள்களை பொறுத்தவரை சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார். சூரியன், புதன் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார்கள். புதன் கன்னி ராசியிலே ஆட்சியும் உச்சமும் பெற்றிருக்கிறார். செவ்வாய் பகவான் துலாம் ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார். நாள் கோளாகப்பட்ட சந்திர பகவான் செப்டம்பர் 21 அன்று ஞாயிறன்று சிம்ம ராசியிலே பூரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். அதன் பிறகு சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசி, துலாம் ராசி, விருச்சிக ராசி என்று சஞ்சாரம் செய்கின்றார். ஆகையால் இவ்வாரத்தில் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் மகர ராசி, கும்ப ராசி, மீன ராசி, மேஷ ராசி. இனி உங்கள் ராசிக்குரிய பலன்களை காணலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். அன்புள்ள மேஷராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் குபேரர் சாவி உங்கள் கையிலே. காரணம், உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். செவ்வாயையோ குரு பார்க்கிறார். குருவுடைய பார்வையை பெற்ற செவ்வாய் பலமாக உங்கள் ராசியை பார்ப்பதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை மனதிலே துணிச்சல், தைரியம், எந்த ஒரு காரியமும் தன்னால் சாதிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இருக்கும். மேலும் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், புதன் மிக அற்புதமாக பலமாக இருக்கின்றார்கள். புதன் 6ல் அமர்வது யோகம். யோகாதிபதியான சூரியன் 6ல் அமர்வது சிறப்பான யோகம். ஆகையால் தான் இந்த வாரம் குபேரருடைய சாவி உங்கள் கையிலே இருக்கின்றது. ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் கேதுவோடு சேர்க்கை பெற்று லட்சுமி யோகத்தை தருகின்றார். 3ஆம் இடத்தில் குரு தன் சொந்த நட்சத்திரத்தில் பலமாக அமர்ந்து 9ஆம் இடம் என்ற பாக்கியஸ்தான் தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை 6ல் சூரியன், புதன் இருப்பதனால் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். மேலும் கடன் தீரக்கூடிய ஒரு யோகம், எதிரிலே அடக்கக்கூடிய வல்லமை என்று பலமாக மனநிலை இருக்கும். தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 10ஆம் இடம் அவ்வீட்டுக்கு அதிபதியான சனீஸ்வரர் உங்களுக்கு 12லே இருந்தாலும் அவர் வக்ரமாக இருப்பதும், 11ஆம் இடத்தில் ராகு அமர்ந்து குரு பார்வை பெறுவதனால் வருமானம் சிறப்பாக அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் தீரும். மேலும் அரசாங்க உதவிகள் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான வாரம் இந்த வாரம். உத்தியோகத்தை பொறுத்தவரை 6ல் சூரியன் மிக பலமாக இருப்பதனால் உயர் அதிகாரிகளுடைய நட்புறவு மிக சிறப்பாக இருக்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அவற்றையும் நீங்கள் திறம்பட செய்து வெற்றிகளை பெறுவீர்கள், பாராட்டுகளையும் பெறுவீர்கள். புதிய வேலை, உத்தியோகம், அரசாங்க தேர்வுகள் எழுதி அதற்கான முடிவுகள் என்பதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றது. புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் மனதிற்கு இனிதான நல்ல வேலையே கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவிலே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். காரணம், 7ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்ற பொழுது நீங்கள் சற்று பொறுமை காட்ட வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சில சமயங்களில் கோபம் வரும். காரணம், 8ஆம் பார்வையாக செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். கோபம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. பாகிஸ்தானம் என்பது 2ஆம் இடம். அவ்வீட்டை செவ்வாயும் பார்க்கிறார், சனியும் பார்க்கிறார். ஆகையால் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கொட்டி விடுவீர்கள். பின்னர் நீங்களே வருத்தப்படுவீர்கள். குடும்ப உறவுகளிடம் இவ்வாறு செய்கின்ற பொழுது அவற்றில் கவனம் வேண்டும்.
குழந்தைகளுடைய ஆரோக்கியம், கல்வி போன்றவற்றில் மிக சிறப்பாக இருக்கிறது. 5ஆம் இடத்தில் சுக்கிரன் அற்புதமாக அமர்ந்திருப்பதனால். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில், வியாபாரம், உத்தியோகம் போன்றவற்றில் எழுச்சியை எதிர்பார்க்கலாம். எந்த விதத்திலும் உங்களுக்கு வீழ்ச்சி இல்லை. செயல்திறன் நன்றாக இருக்கும். உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவீர்கள் மிக வேகமாகவும் விவேகமாகவும். ஆகையால் மொத்தத்தில் இந்த வாரம் மேஷராசிக்கு ஒரு உன்னதமான உயர்வான வாரமாக அமர்ந்திருக்கின்றது. மற்றபடி பார்க்கின்ற பொழுது சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு இவ்வாரம் என்று பார்க்கின்ற பொழுது பொதுவாக கொச்சார் ரீதியாக 7ல் செவ்வாய் அமர்வது சிறப்பல்ல. ஆனால் அது விதிவிலக்காக உங்களுக்கு அவர் ராசியாதிபதியாக அமர்ந்து 7ஆம் இடத்தில் இருப்பதனால் ராசியை பார்க்கிறார், பலம் பெறுகின்றது. இருந்தாலும் கந்தனை வணங்குவது இந்த வாரம் உங்களுடைய கவலைகளை தீர்க்கக்கூடிய நல்ல ஒரு செயலாக இருக்கும். கந்த சஷ்டி கவசத்தை கேளுங்கள். 5ல் சுக்கிர பகவான் அற்புதமாக அமர்ந்திருப்பதனால் வெள்ளிக்கிழமை அன்று புதிய முயற்சிகளை இந்த வாரம் நீங்கள் எடுக்கலாம். குறிப்பாக இந்த வாரம் சுக்கிர ஓரை உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றது. மேலும் ஸ்ரீம் என்கின்ற மந்திரம் மகாலட்சுமிக்கு உரியது. ஸ்ரீம் என்பது மகாலட்சுமிக்கு உரியது. அந்த மந்திரத்தை நீங்கள் முக்கிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது ஒரு 6 நிமிடங்கள் டைமர் போட்டுக்கொண்டு ஒரு 6 நிமிடங்கள் அந்த மந்திரத்தை உச்சரித்து அதன் பிறகு செயல்களை ஆரம்பிக்கின்ற பொழுது நீங்கள் அவற்றில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். ரிஷபராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் குபேரர் சாவி உங்கள் கையிலே. காரணம், உங்கள் ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திலே மிக அற்புதமாக அமர்ந்து 10ஆம் வீட்டை பார்வை செய்கின்றார். 4ஆம் இடம் வீடு, மனை, சுகம் மற்றும் மாத்ருஸ்தானம். புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம், மனைகள் வாங்கக்கூடிய யோகம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை 3ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் 21ஆம் தேதி அமாவாசைக்கு பிறகு அவர் வளர்பிறையாக இருப்பதினால் அவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம், 6ஆம் இடம் என்று சஞ்சாரம் செய்வதும் 7ஆம் இடம் என்று சஞ்சாரம் செய்வதும் மனோகாரகன் சந்திர பகவான் வாரத்தின் ஆரம்ப நாள் ஞாயிறன்று சுக்கிரனோடு சேர்க்கை, அதன் பிறகு குருவோடைய பார்வை என்று இந்த வாரம் மனோகாரகன் சந்திரன் மிக சிறப்பாக இருக்கின்றார். மனம் தெளிவாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் பயம் இருக்காது. முயற்சியிலே திட்டமிடுதல் மிக சிறப்பாக இருக்கும். காரிய வெற்றிகள் இந்த வாரம் இருக்கின்றது. சுக்கிரன் 4லே அமர்ந்திருப்பது உங்களுக்கு சாதகம். ஆகையால் தான் இந்த வாரம் குபேரர் சாவி உங்கள் கையிலே. ராசிக்கு யோகாதிபதியான புதன் பகவான் 5ஆம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெறுவதும் சூரியனோடு சேர்க்கை பெற்ற புதன் ஆதித்ய யோகம், 2ஆம் இடத்தில் குரு, லாபஸ்தானத்தில் சனி, அவற்றிலே 10ஆம் இடத்தில் ராகு என்று கோள்கள் சாதகமாக இருக்கின்றது. எனவே இந்த வாரம் புதிய முயற்சியில் தைரியமாக நீங்கள் ஈடுபாட்டை காட்டுங்கள். வெற்றிகள் உங்கள் கையில் இருக்கின்றது. தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். லாபங்கள் கொண்ட வாரம் இந்த வாரம். வேலையாட்களுடைய உழைப்பும் சாதகமாக உங்களுக்கு அமையும். அலைச்சல்கள் போன்றவைகள் எவையும் இல்லை. பொருளாதார முன்னேற்றம் அதிகம். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். 6ஆம் இடத்தில் செவ்வாய் மிக பலமாக அமர்ந்திருப்பதனால் போட்டிகளை வெல்வீர்கள். எதிர்பொறாமை கொண்டவர்கள், உங்களை சதி செய்து வீழ்த்தி விடலாம் என்று நினைக்கின்றவர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் சிம்ம சொப்பனமாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதனால். எனவே தொழில் வியாபாரம் எழுச்சியை பெறும். உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு வீழ்ச்சியை கொடுப்பீர்கள், வெற்றியை பெறுவீர்கள். உத்தியோகம் மிக சாதகம் இந்த வாரம். சூரியனும் சனியும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் சூரியன் புதனோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். அது புதன் ஆதித்ய யோகம். உயரதிகாரியும் நட்புறவு நன்றாக இருக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். அவற்றையும் நீங்கள் திறம்பட சாதிப்பீர்கள். ஊதிய உயர்வு, அதிகார பதவி என்று இந்த வாரம் நீங்கள் அவற்றை எதிர்பார்க்கலாம். மொத்தத்தில் உத்தியோகத்தில் உயர்வுகள்,
குடும்பத்தை பொறுத்தவரை 2லே குரு அற்புதமாக அமர்ந்திருப்பதனால் கணவன் மணி உடலே மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தைகளால் அன்பை காட்டுவீர்கள். அவர்களுடைய கல்வியிலும் மேன்மை இருக்கின்றது. அர்த்தத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அனுகூலமான வாரம் இந்த வாரம். ஆரோக்கியமும் 6ல் செவ்வாய் அமர்ந்திருப்பது சிறப்பை காட்டுகின்றது. உடல்நலத்தில் இதுவரை இந்த செவ்வாயும் சனியும் ஒருவரை ஒரு பார்த்து கொண்ட நிலை மாறிவிட்டதனால் இப்பொழுது உங்கள் ஆரோக்கியத்திலும் உற்சாகமும் இருக்கும். நோய்கள் ஆகலும் மருத்துவ செலவுகள் போன்றவைகள் எவையும் இல்லை. இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் சாதகமாக இருக்கின்ற இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியோடைய காயத்ரி மந்திரத்தை கேட்பது நல்லது. மேலும் அவற்றை நீங்கள் ஒரு 15 முறை கூறுவது மிக சிறப்பை தரும். காரணம், ராசியாதிபதி பலமாக இருக்கின்ற பொழுது அவர்களுடைய காயத்ரி மந்திரத்தை, சுக்கிரனுடைய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் கூறுங்கள். இந்த வாரம் எந்த ஒரு முக்கிய முடிவுகள் முயற்சிகளையும் சுக்கிர ஓரையிலே செய்யுங்கள். அந்த ஓரை உங்களுக்கு மிக சாதகமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. அவற்றை மீறி பார்க்கின்ற புதன் ஓரையும் சாதகமே. சுப ஓரையில் தான் சுக்கிரன் புதன், அவற்றில் புதன் ஆட்சி உச்சம், சுக்கிரனும் சாதகமாக இருக்கின்றார். இவ்வாறு இத்தகைய முயற்சிகள் தந்திர முறையில் செய்கின்ற பொழுது வெற்றிகள் உங்கள் கையிலே. நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது காணலாம். அன்புள்ள மிதுனராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் குபேரர் சாவி உங்கள் கையிலே. காரணம், ராசியாதிபதியான புதன் 4ஆம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்று கன்னி ராசியிலே சூரியனோடு சேர்க்கையும் சனியோடைய பார்வையும் பெறுவது அற்புதமான அமைப்பு. பொதுவாக கோச்சார ரீதியாக 4ல் புதன் அமர்வது யோகம். உங்களுக்கோ அவர் ராசியாதிபதி. 5லே செவ்வாய் பகை கொண்டவராக அவர் அமர்ந்திருந்தாலும் அவரே உங்களுக்கு லாபாதிபதி. 5ல் அமர்ந்து 7ஆம் பார்வையாக லாபஸ்தானமான மேஷராசியை தன் சொந்த வீட்டை பார்க்கின்றார். அவை லாபத்தை தரக்கூடிய அமைப்பு. 10ல் சனி வக்ரம். 3ஆம் இடத்தில் யோகாதிபதியான சுக்கிரன் கேதுவோடு சேர்க்கை பெற்றிருப்பதோ சிறப்பு. 3லே கேது இருப்பதே யோகம் என்றால் சுக்கிரன் இருப்பது மிகவும் சிறப்பான யோகம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும். புதிய முயற்சியிலே ஜென்ம குருவால் பாதிப்புகள் இருந்தாலும் அவற்றையும் மீறி சாதிக்கக்கூடிய வல்லமையை 4லே அமர்ந்திருக்கின்ற ராசியாதிபதி புதன் தருவார். சனியோடைய பார்வை புதன் பெறுவது அற்புதமான அமைப்பு. ஆகையால் இந்த வாரம் மனதிலே எந்த விதமான குழப்பங்கள் இல்லை. ஆனாலும் ஒன்று மட்டும் கூறிக்கொள்கின்றேன், எந்த ஒரு செயலையும் குரு ஓரையிலே இந்த வாரத்தில் செய்யாதீர்கள். காரணம், உங்களுக்கு குரு தனித்து ராசியிலே இருக்கின்ற இந்த வாரத்திலும் குரு ஓரையை தவிர்க்க வேண்டும். மற்றபடி சுக்கிர ஓரை, புதன் ஓரை உங்களுக்கு மிகவும் சாதகமாக இந்த வாரம் இருக்கும். சுப ஓரையிலே சுக்கிர ஓரையும் புதன் ஓரையும் சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை 10ஆம் வீட்டிலே சனி வக்ரமாக இருக்கின்ற அந்த அமைப்பு. பொதுவாக 10ல் ஒரு பாவி இருக்க வேண்டும். அவற்றிலே உங்களுக்கு அவர் சனி 9க்குரியவரை அவர்தான் யோகாதிபதி. அவர் உங்களுக்கு 10லே வக்ரமாக இருப்பதும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற அத்தகைய அமைப்பு. தொழில் வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிய முயற்சிகள் சாதகம். அரசாங்கத்திலும் ஆதரவு, உதவிகள் எதிர்பார்த்தால் கிடைக்கும். கடன் அடையும். வராத கடன் திரும்பி வரும். நினைத்து பார்க்காத அந்த கடன் வராதே என்று நினைத்த ஒரு பணம் உங்களுக்கு உங்கள் கையில் இந்த வாரம் வரக்கூடிய யோகம் 4ல் இருக்கின்ற புதனால் ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். வீண் செலவுகள், அசுப செலவுகள் எவையும் இந்த வாரத்தில் இல்லை. ஆகையால் இந்த வாரம் சேமிப்பே உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகம், 4லே சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று 10ஆம் வீட்டோடு தொடர்பை பெறுவதனால் மேலதிகாரிகளும் நட்புறவு சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களும் பகமை இல்லை இந்த வாரம். மேலும் புதிய முயற்சிகள்,
புதிய வேலை மாற்றம், இந்த இடம் மாற்றம் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த வாரம் அத்தகைய முயற்சியில் வெற்றிகள் ஜெயம் உண்டாகும். ஆகையால் உத்தியோகத்தை பொறுத்த உயர்வுகளும் மற்றபடி போட்டிகள் பொறாமைகள் போன்றவைகள் இல்லாமல், சஞ்சலங்கள் போன்றவைகள் குழப்பங்கள் போன்றவைகள் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. குடும்பம் என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடத்திலே இந்த வாரம் சந்திரன், அவர்தான் உங்களுக்கு தனாதிபதி, குடும்பத்துக்கும் அதிபதி. அவர் வளர்பிறையாக வருகின்றார். 21ஆம் தேதி அமாவாசை, அதன் பிறகு அவர் வளர்பிறை. சுக்கிரனுடைய தொடர்பு, குருவுடைய பார்வை, அதன் பிறகு உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வருகின்ற சிறப்பு என்று மனோகாரகன் அவரே சந்திரன், அவரே குடும்பத்துக்கு அதிபதி. ஆகையால் இந்த வாரம் கணவன் மணி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி என்று உறவுகளிடம் அன்பை வெளிப்படுத்தி அன்பை பெறுவீர்கள் நல்ல விதமாக. ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை வீண் மருத்துவ செலவுகள் போன்றவைகள் எவையும் இல்லை. மனதிலே துணிவுகளும் துணிச்சலும் இருக்கும். காரிய முயற்சி சிறப்பாக இருக்கும்போது சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். ஆரோக்கியம் என்று பொறுத்தவரை இந்த வாரம் உற்சாகமும் சுறுசுறுப்பாக இருக்கும் உங்களுடைய உடல் நிலை. இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் ராசிக்கதிபதியான புதன் 4 மிக யோகமாக இருப்பதனால் புதன் ஓரையிலே புதன் காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள். மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை கிளீம் என்கின்ற மந்திரத்தை சொல்கின்ற பொழுது குருவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இல்லாதவாறு இருக்கும். கிளீம் என்கின்ற சக்தி மந்திரத்தை கூறுங்கள். மேலும் புதன் ஓரையிலே புதன் காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வெற்றிகளும் மேன்மைகளும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமையும். நலம் பெருக வளம் பெருக. கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். அன்புள்ள கடக ராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் குபேரர் சாவி உங்கள் கையிலே. காரணம், ராசிக்கதிபதியான சந்திரன் 21ஆம் தேதி அமாவாசையாக இருந்தாலும் அதன் பிறகு அவர் வளர்பிறையாக செல்வதும் குருவுக்கு கேந்திரத்திலும் குருவோடைய பார்வையும் பெறுவது யோகம். மேலும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாயோடையும் சேர்க்கை பெறுவார். அது சந்திர மங்கள யோகம். இப்படி இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி பலம் கொண்டவராக இருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் புதனோடு சேர்க்கை பெறுகிறார். 3லே சூரியன் அமர்வது யோகம். புதனோடு சேர்க்கை பெறுவது அது புதன் ஆதித்ய யோகம். உங்கள் ராசிக்கு 2லே கேதுவோடு சுக்கிரன் சேர்க்கை பெறுவதனால் கேதுவால் பாதிப்பு இல்லை. 8ல் ராகு குருவோடைய பார்வை பெறும், அவராலையும் பாதிப்பு இல்லை. பாக்கியஸ்தானத்தில் சனி வக்ரமாக இருக்கின்றார். புதிய செயல்கள் புதிய முயற்சிகள் எடுக்கின்ற போது சற்று கவனம் வேண்டும். சனி ஓரை இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. 12ஆம் இடத்திலே உங்களுக்கு குரு அமர்ந்திருந்தாலும் அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதும் செவ்வாயை பார்ப்பதும் சிறப்பு. செவ்வாயை குரு பார்ப்பது குரு மங்கள யோகம் என்ற யோகத்தை தருகின்றது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 10க்குரியவர் செவ்வாய், மேஷ ராசிக்கு அதிபதி. அவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக 10ஆம் வீடு, தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். 8ஆம் பார்வையாக 11ஆம் வீடான லாபஸ்தானம் ரிஷபராசியை பார்க்கிறார். பொதுவாக யோகாதிபதிகள் மிக முக்கியமான இடங்களை, அதுவும் பெருங்கேந்திரம் என்கின்ற தசம கேந்திரமாகப்பட்ட 10ஆம் வீட்டை பார்ப்பது யோகம். ஆகையால் பொருளாதார ரீதியாக தொழில் வியாபாரம் எழுச்சியாகவும் வரவுகள் அதிகமாகவும் செலவுகளோ கட்டுக்குள்ளும் இருக்கும். 12லே குரு இருப்பதனால் சுப செலவுகள் தான் இருக்கும். தொழில் வியாபாரம் மேன்மைப்படுத்துவதற்கு செலவுகள் தானே ஒழிய மனம் இனிதாக இருக்கக்கூடிய செலவுகளாகவே அமையும் ஒழிய மன கவலைகளான செலவுகள் எவையும் இருக்காது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை அதுவே ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது. உத்தியோகத்தை பொறுத்தவரை புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம். 3க்குரிய புதன் ஆட்சி உச்சம் பெற்று 3லே இருப்பதனால் முயற்சியிலே துரிதமாக இருக்கும்.
உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும், செயல்கள் வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கும். ஆகையால் மேலதிகாரிகளும் பாராட்டுகளை பெறுவதில் 3 சூரியன் இருப்பதனால் சக ஊழியர்களும் பகமை எவையும் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை மனம் தெளிவு, முயற்சியிலே ஜெயம் என்று வெற்றி கொண்டதாக இருக்கும். குடும்பம் என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்திருப்பதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்குரிய சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோகமான வாரம் இந்த வாரம். கணவன் மணி உறவிலே அன்பும் பாசமும் இருக்கும். குழந்தைகளுடைய கல்வியிலே மேன்மை இருக்கும் என்று இந்த வாரத்தை பொறுத்தவரை கவலைகள் எவையும் இல்லை, சந்தோஷமே அதிகம். ஆரோக்கியம், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரியவரும் குரு பகவான். அவர் 6ஆம் இடத்தை பார்ப்பதனால் ஆரோக்கியத்தில் மகிழ்ச்சியும் உடல்நலத்தில் ஒரு எழுச்சியும் இருக்கும். மனதில் எந்த விதமான சஞ்சலங்கள் அழுத்தங்கள் போன்றவர்கள் எவையும் இல்லை. ஆகையால் உங்களுக்கு இந்த வாரம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது 12ஆம் இடத்தில் குரு அமர்ந்து செவ்வாயை பார்க்கிறார். இருந்தாலும் அவர் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். எனவே குரு ஓரையிலே குரு காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள். சித்தர்கள் வழிபாடு சிறப்பை தரும். மேலும் எப்பொழுதும் கடகராசியிலே பிறந்த நீங்கள் க்ளீம் என்கின்ற சக்திக்குரிய மந்திர பீஜ மந்திரத்தை கூறுங்கள். அந்த மந்திரம் எந்த ஒரு புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுதும் அழுத்தமாக மனதிலே கூட்டினால் 2 வருகின்ற மாதிரி 11 முறை 20 முறை என்று 2 வரா மாதிரி அழுத்தமான உறக்க க்ளீம் அப்படி என்று ஒரு ஆங்காரமாகவும் உற்சாகமாகவும் கூறுங்கள். சக்திக்கு அது பிடிக்கும். உங்களுக்கும் சக்திகள் கிடைக்கும். வெற்றிகளையும் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். அன்புள்ள சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் குபேரர் சாவி உங்கள் கையிலே. காரணம், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் யோகாதிபதியான செவ்வாய் பலமாக அமர்ந்து மற்றொரு யோகாதிபதியான குருவோடைய பார்வை பெறுகின்ற குரு மங்கள யோகம் சகல விதத்திலும் உங்களுக்கு வெற்றிகளையும் உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் தைரியத்தையும் துணிவையும் கொடுக்கும். ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திலே புதனோடு சேர்க்கை பெற்று புதன் ஆதித்ய யோகத்தை தருகிறார். பொதுவாக சிம்ம ராசிக்கு புதன் ஆதித்ய யோகம் அற்புதமான தன யோகத்தை கொடுக்கும். தன லாபாதிபதி புதன் பகவான் 2-11க்கு அதிபதி. சூரியனோடு ராசிக்கு அதிபதியோடு சேர்க்கை பெறுகிறார். லாபஸ்தானத்திலும் குரு பலமாக அமர்ந்திருக்கின்றார். இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு. சனி 8ல் அமர்ந்தாலும் அவர் வக்ரமாக இருப்பதனால் பாதிப்பு இல்லை. ராசியிலே கேது, ஆனால் சுக்கிரனோடு சேர்க்கை பெறுவதால் கேதுவாலும் பாதிப்பில்லை. 7லே ராகு இருக்கிறார், ஆனால் குருவோடைய பார்வையை பெறுகிறார். குருவோடைய நட்சத்திரத்திலும் இருக்கிறார். இப்படி உங்களுக்கு இந்த வாரம் கோள்கள் சாதகம். மனோகாரகன் சந்திர பகவான் 21ஆம் தேதி அமாவாசையாக இருந்தால் அதன் பிறகு வளர்பிறை. உங்கள் ராசிக்கு வளர்பிறையாக அவர் 3ஆம் இடத்திலும் பிறகு 4ஆம் இடத்துக்கு செல்கின்ற போது சந்திரனோடு சேர்க்கை என்கிற சந்திர மங்கள யோகம், குரு பார்வை, அதுவும் குரு பார்வை என்கிற குரு சந்திர யோகம் என்று இந்த வாரம் அவரும் சிறப்பாக இருக்கிறார். ஆகையால் சிம்மராசியை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் இந்த வாரம் யோகமான வாரம், லாபம் கொண்டதாக இருக்கும். வீண் செலவுகள் எவையும் இல்லை. மறையாதிபதியான சந்திரன் வளர்வரையாக இருப்பதனால் உங்களுக்கு சுப செலவுகள் தான் இருக்கும். தொழில் வியாபாரம் மேன்மைப்படுத்துவதற்கான செலவுகளாகவே இருக்கும் ஒழிய எதிர்பாராத எந்த விதமான செலவுகளும் இந்த வாரத்தில் இல்லை. வருமானம் அதிகரிக்கும். வேலையாட்கள் சிறப்பாக வேலை செய்வார்கள். கூட்டுத் தொழில் சிறப்பை கொடுக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சனியும் சூரியனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சனி உங்களுக்கு பகை கொண்டவர், அவரே 7ஆம் இடத்துக்கு அதிபதி. எனவே சக ஊழியர்களும் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் பழக வேண்டும். வீண் தேவையில்லாத பேச்சுகள் வேண்டாம். மேலும் மற்றவர்களை குறை கூறுவது வேண்டாம். அதே யாருக்கிட்ட நீங்கள் சொல்றீங்களோ அவர் நண்பர்களாக இருந்தாலும் பின்புறமாக அவற்றை திரித்து கூறிவிடுவார்கள். இவற்றில் மட்டும் கவனம் வேண்டும். ஆண் பெண் இருவருக்கும் பொருந்தும். குடும்பம் என்று பார்க்கின்றவள் மகிழ்ச்சி கொண்டதாக இருக்கின்றது இந்த வாரம். கணவன் மணி உறவிலே அன்பு பாசம்,
குழந்தைகளுடைய கல்வியிலே உற்சாகம், மேன்மை, அவற்றால் உங்களுக்கு மகிழ்ச்சி. ஆகையால் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அற்புதமாகவே இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலும் அலைச்சல்கள், மன அழுத்தங்கள் போன்றவைகள் இல்லை. ஆகையால் ஆரோக்கியம் இந்த வாரத்தை பொறுத்தவரை மருத்துவ செலவுகள் எவையும் இல்லை. இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது 3 செவ்வாய் பலமாக இருக்கிறார். கந்த சஷ்டி கவசத்தை கேளுங்கள். செவ்வாயுடைய காயத்ரி மந்திரத்தை கூறுங்கள். அதற்கு அடுத்ததாக லாபத்தில் குருவும் பலமாக வேலைக்கிழமை என்று சிவாலயம் செல்லுங்கள். குறிப்பாக குரு ஓரையிலே எந்த ஒரு காரியத்தையும் செய்வது வெற்றிகளை கொடுக்கும். ஸ்ரீம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். ஏனென்றால் சுக்கிரனுடைய மந்திரம் ஸ்ரீம். சுக்கிரனும் ராசியில் அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார். பொருளாதார லட்சுமியோட யோகத்தை பெறுவீர்கள். குபேரன் அருளையும் பெறுவீர்கள். இவை செய்வது மூலம் வெற்றிகள் உங்கள் பக்கம். நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கலாம். அன்புள்ள கன்னி ராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் குபேரர் சாவி உங்கள் கையிலே. காரணம், ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் ராசியிலே ஆட்சி உச்சம் பெற்று பத்ர யோகத்தை தருகின்றார். சனியும் புதனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சுக்கிரன் 12 கேதுவோடு சேர்க்கை பெற்றிருப்பது உங்களுக்கு சாதகம். இவற்றில் 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது சாதகமற்ற நிலை. செவ்வாயோடு இந்த வாரம் கிரகங்கள் சேராது, சந்திரனை தவிர்த்து. ஆனாலும் குரு பார்வையை பெறுகிறார். பொதுவாக உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 8க்குரியவர் செவ்வாய் பகவான். 3ஆம் இடத்துக்குரியவராக செவ்வாய் இருப்பதனால் குருவுடைய பார்வை பெற்று குருமங்கலம் யோகம் என்பதை கொடுப்பதனால் முயற்சியிலே தெளிவு இருக்கும். எந்த ஒரு செயலிலும் நாள் வெற்றி பெற முடியும் என்ற தன்னம்பிக்கை இருக்கும். புதிய முயற்சியில் உங்கள் ஈடுபாட்டை காட்டுவீர்கள். அதுக்கு காரணம் குருவுடைய பார்வை பெறுவதனால். மேலும் லாபாதிபதியான சந்திர பகவான் 21ஆம் தேதி அமாவாசை. அதன் பிறகு உங்கள் ராசிக்கு அவர் வளர்படியாக ராசியிலே வந்து அமர்வதும் குருவுக்கு கேந்திரத்தில் இருப்பதும், பிறகு 2ஆம் இடத்துக்கு சென்று குரு பார்வை பெறுகின்றது நிலை சந்திர மங்கள யோகம், குரு மங்கள யோகம், குரு சந்திர யோகம் என்ற யோகம் கொண்டதாக இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படுகின்றது. ஆகையால் தொழில் வியாபாரம் லாபம் கொண்டதாக இருக்கும். எந்த ஒரு செயலிலும் தெளிவு இருக்கும். முயற்சியிலே திட்டமிடுதல் அற்புதமாக இருக்கும். பொதுவாக கன்னிராசியிலே பிறந்தவர்கள் மிக சிறந்த நிர்வாகி, அறிவாற்றலை கொண்டவர்கள். காரணம் புதன். அவரோ இப்போது ஆட்சி உச்சமாக இருக்கிறார். தொழில் வியாபாரத்தை மேன்மைப்படுத்துவீர்கள். புதிய யுத்திகளை கையாள்வீர்கள். விளம்பரப்படுத்துவீர்கள். மக்களை சென்றடையக்கூடிய வழிகளை கண்டுபிடிப்பீர்கள். மக்களிடம் உங்கள் தொழில் வியாபாரம் உங்களுக்கு தெளிவாக சென்றடையும். ஆகையால் உங்களுடைய தொழில் வியாபாரம் பிரபலமாகும். பொருளாதார உயர்வுகள் நன்றாக இருக்கும். வீண் செலவுகள் எவையும் இல்லை. இந்த வாரத்தில் விரயஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதுனா சுப விரயங்களாலேயே தேவையற்ற செலவுகள் இருக்காது. உத்தியோகம் ராசியிலே சூரியன் அமர்ந்திருப்பதும் புதனோடு சேர்க்கைப்பதும் சனியுடைய பார்வை சூரியன் மீது இருந்தாலும் சூரியன் சனியை விட பலமானவர். ஆகையால் பொறுப்புகள் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றிகளை பெறுவீர்கள். அதிகார உயர்வுகள், பதவி உயர்வுகள் எதிர்பார்க்கலாம். மேலும் புதிய முயற்சி, புதிய உத்தியோகம், வேலை மாற்றம், உத்தியோகத்தில் புதிய இடமாற்றம் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் அதற்குரிய முயற்சிக்குரிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. செயல்படுத்துங்கள், வெற்றிகளை பெறுவீர்கள். சக ஊழியர்களும் பகமை இல்லை. கண்டக சனிதான் 7லே உங்களுக்கு சனி இருக்கிறார். ஆனால் வக்ரமாக இருக்கிறார். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் யோகம். 7லே சனி வக்ரமாக இருப்பது நன்மையே. பொதுவாக 7லே சனி இருக்கும் 6ஆம் இடத்திலே ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பில் உங்களுக்கு 6லே ராகு இருக்கிறாரே. சனியுடைய கண்டக சனி செயலற்று இருக்கின்றது. ஆகையால் பயம் வேண்டாம் கண்டக சனியை பற்றி. இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகம் மட்டுமல்ல, தொழில் வியாபாரத்திலும் அதனால் சனியால் எந்த விதத்திலும் பாதிப்புகள் இருக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை 7லே சனி. 7ஆம் இடம் உறவுகளை குறிக்கக்கூடியது, காதல் உறவுகளை குறிக்கக்கூடியது. கணவன் மனைவியுள்ள சில விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆனாலும் பாதிப்பு எவையும் இல்லை நண்பர்களே. 6லே ராகு இருப்பதனால்
கோச்சார வேதி அடிப்படையில் சனி தடுக்கப்படுகின்றார். இருப்பினும் இப்பொழுது 2 செவ்வாய் இருக்கிறாரே, வார்த்தையிலே கோபம் வருமே, அது அன்புக்குரியவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே. ஆகையால் கணவன் மனைவியிலே கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள், பேச்சிலே கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகமாகவே இருக்கின்றது. கல்வியிலே அவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள், உங்களுக்கும் அது மகிழ்ச்சியை தரும். ஆரோக்கியம், 6 ராகு இருந்தாலே ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். குருவேறு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். நோய்கள் அகலும், உற்சாகம் சுறுசுறுப்பு எந்த ஒரு செயலிலும் இருக்கும், தெளிவற்ற மனநிலை இருக்காது, தெளிவாக இருப்பீர்கள், சிந்திப்பீர்கள் என்று இந்த வாரம் உற்சாகம் சுறுசுறுப்பாக இருக்கும். சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். கேது ஒரு செவ்வாய் இருக்கிறது, குருவுடைய பார்வை இருப்பதால் பாதிப்பில்லை. இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை என்று அனுமன் ஆலயம் செல்வது முன் செவ்வாயோட பாதிப்பு இருக்காது. அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ஐம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். புதனுக்குரிய மந்திரம். ஐம் என்கின்ற மந்திரம் சரஸ்வதியை குறிக்கக்கூடியது. ஆகையால் அந்த ஐம் என்கின்ற மந்திரத்தை புதன் ஓரையிலே கூறுங்கள். முக்கிய முயற்சிகள் முடிவில் எடுக்கின்ற பொழுது ஒரு 5 நிமிடங்கள் அந்த மந்திரத்தை கூறுங்கள். பீஜ மந்திரம் சிறப்பு வாய்ந்த மந்திரம். அவற்றை கூறுவதன் மூலமும் தெளிவான அந்த முயற்சிகளில் வெற்றிகளை பெறக்கூடிய ஆற்றலையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். அன்புள்ள துலாம் ராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் குபேரர் சாவி உங்கள் கையிலே. காரணம், ராசியாதிபதியான சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அவர் கேதுவோடு சேர்க்கை பெறுவதும் அற்புதமான யோக அமைப்பு. யோகாதிபதியான சனியும் மற்றொரு யோகாதிபதியான புதனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது மிக மிக அற்புதமான யோக அமைப்பு. இந்த வாரத்தை பொறுத்தவரை ஜீவனாதிபதி 10க்குரியவர் சந்திர பகவான் 11ஆம் இடம் மற்றும் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்ற நாட்கள் வருகின்றது. இந்த வாரம் அமாவாசை வருகின்றது 21ஆம் தேதி. அதன் பிறகு அவர் வளர்பறையாக இருப்பது உங்களுக்கு மேன்மையை தரும். மற்றபடி பார்க்கின்ற 9லே குரு ராசியை பார்க்கிறார். ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். துணிச்சலை கொடுப்பார், எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தாக கொடுப்பார். குருவோடைய பார்வையை பெறுவதனால் செவ்வாயால் பாதிப்பு எவையும் இல்லை. அது குரு மங்கள யோகம் என்ற யோகத்தையும் தருகின்றது. ஆகையால் இந்த வாரம் தெளிவான மனநிலை, எந்த ஒரு காரியத்தையும் சரியாக திட்டமிட்டு செயல்படுவீர்கள். உங்கள் ஆற்றல் திறனை வெளிப்படுத்தக்கூடிய வல்லமை இருக்கும். கடவுளுடைய இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். மகாலட்சுமியின் அருள் இருப்பதனால்தான் குபேரர் சாவி உங்கள் கையிலே என்று கூறுகின்றேன். எனவே தொழில் வியாபாரம் லாபத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதனால் லாபம் கொண்ட வாரம் இந்த வாரம். பொருளாதார முன்னேற்றம். 2ஆம் இடம் தனத்துக்கு அதிபதியான செவ்வாய் ராசியிலே அமர்ந்து குரு பார்வையை பெறுவதனால் தனயோகம் இருக்கும். வரவுகள் அதிகம், வீண் செலவுகள் எவையும் இல்லை. சூரியன் புதன் சேர்க்கை என்கின்ற புதன் ஆதித்ய யோகம் இருப்பதனால் அரசாங்கத்திலும் நல்ல ஆதரவுகள் உதவிகள் கிடைக்கும். இவ்வாறு இந்த வாரம் புதிய ஒப்பந்தங்கள், புதிய முயற்சிகள் போன்றவைகள் தொழில் வியாபாரத்தில் சாதகமாக அமைந்திருக்கின்றது. உத்தியோகம் 12லே சூரியன் அமர்ந்திருக்கிறார். இருந்தாலும் 12லே சூரியன் அமர்கின்ற பொழுது 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சூரியனால் பாதிப்பு இல்லை. எனவே 12லே சூரியன் அமர்ந்திருக்கின்றார். உத்தியோகத்தில் பிரச்சனை போன்றவையெல்லாம் இல்லை. கோச்சார வேதை அடிப்படையில் சூரியனுடைய அசுப பலன்கள் தடை பெறுகின்றது. ஆகையால் மேலதிகாரிகளோட நட்புறவு நன்றாகவே இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுடைய எதிர் இனத்தினர்கள் ஆணாக இருந்தால் பெண்ணிடமும் பெண்ணாக இருந்தால் ஆணிடம் கவனமாக இருக்க வேண்டும். ஆனாலும் உத்தியோகத்தில் புதிய முயற்சியிலே ஈடுபாட்டை காட்டி பாராட்டுகளை பெறுவீர்கள். புதிய வேலை அவற்றில் வெற்றிகள் இருக்கிறது. வேலை மாற்றம், இடமாற்றம் போன்றவற்றும் உங்களுக்கு சாதகம் கொண்டதாகவும் இந்த வாரம் அமையும். ஆகையால் எந்த விதத்திலும் சஞ்சலங்கள் போன்றவர்கள் இல்லை. குடும்பம் என்று பார்க்கின்ற பொழுது
கணவன் மணி உருவிலே அன்பு கொண்டதாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்குரியவர் செவ்வாய். அவர் ராசியிலே அமர்ந்து குருவுடைய பார்வை பெற்று 7ஆம் இடத்தை அவர் பார்க்கலாம். எனவே கணவன் மணி உறவிலே அன்பை காட்டுவீர்கள், அவர்களும் அன்பை கொடுப்பார்கள். சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். அது மட்டும் குழந்தைகளுடைய கல்வியிலே நல்ல மேன்மை இருக்கிற 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்றபோது சுக்கிரன் லாபஸ்தானத்தில் யோகமாக அமர்ந்திருப்பதனால் எந்த ஒரு முயற்சியிலும் சுக்கிர ஓரையிலே செயல்படுத்துங்கள். அது உங்களுக்கு வெற்றிகளை தரும். சுக்கிரனுடைய காயத்ரி மந்திரத்தை சுக்கிர ஓரையிலே கேட்பது இன்னும் யோகத்தை தரும். ஸ்ரீம் என்கின்ற மந்திரம் மகாலட்சுமிக்குரியது. அந்த மந்திரத்தை ஒரு 15 முறை உச்சரியுங்கள் தினந்தோறும், அதிகாலையிலே காலையிலே. அவ்வாறு செய்வதன் மூலம் உள்ளங்கையை பார்த்து அந்த மந்திரத்தை கூறுவது, இவையெல்லாம் உங்களுக்கு மகாலட்சுமி பரிபூர்ண அருளை கொடுக்கக்கூடியதாக அமையும். நலம் பெருக வளம் பெருக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். அன்புள்ள விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் விரயஸ்தானம் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் 11ஆம் இடம் என்கின்ற கன்னி ராசியிலே ஒரு கிரகம் இருந்தாலும் செவ்வாயோடைய 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்குரிய அசுப பலன்கள் தடை பெறும். அதுதான் கோச்சார வேதை. 11ஆம் இடம் கன்னி ராசியிலே சூரியனும் புதனும் சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். அது புதன் ஆதித்ய யோகம். எனவே செவ்வாயால் பாதிப்பு எவையும் இல்லை. மேலும் குருவுடைய பார்வையும் செவ்வாய் மீது இருக்கிறது. ஆனாலும் சில அலைச்சல்களை சந்திப்பீர்கள். புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது சரியாக திட்டமிட்டு அதன் பிறகு அந்த முயற்சியை எடுங்கள். இல்லை என்றால் வீண் அலைச்சல், காலதாமதங்கள் போன்றவைகள் ஏற்படும். ஆனாலும் 11ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் பலமாக இருப்பதனால் இறுதி வெற்றி இருக்கிறது. சரியாக திட்டமிட்டு முயற்சியில் எடுத்தால் கால தாமதங்கள், வீண் அலைச்சல்கள் போன்றவைகள் இருக்காது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை எதிர்பாராத செலவுகள் இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அதே சமயம் பாக்கியாதிபதியான சந்திர பகவான் இந்த வாரத்திலே அமாவாசை 21ஆம் தேதி, அதன் பிறகு அவர் வளர்பிறையாக வருவதும் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருவதும், அதன் 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் ராசியாதிபதியான செவ்வாயோட சேர்க்கை, குருவுடைய பார்வை என்பது குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், சந்திரமங்கல யோகம் என்ற யோகங்கள்லாம் ஏற்படும். ஆகையால் வரவுகள் இருக்கும், ஆனால் எதிர்பாராத செலவுகள் இருக்கும். ஆகையால் அவசரப்படாதீர்கள். எந்த ஒரு முயற்சியிலும் சரியாக முயற்சியிலே திட்டமிடுங்கள். பண விஷயத்தில் கவனம்தான் வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு 7ஆம் இடத்துக்குரிய சுக்கிரபகவான் 10ல் இருப்பது சிறப்பல்ல. அப்படி பார்க்கின்ற பொழுது யாரையும் நம்பக்கூடாது. இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியும் நீங்களே செயல்படுத்துங்கள். குரு பார்வை செவ்வாய் மீது இருப்பால் நீங்கள் அந்த ஈடுபாட்டை காட்டுகின்ற வெற்றிகள் கொடுக்கும். பண விஷயத்தில் கவனம்தான் இந்த வாரம். உத்தியோகம் என்று பார்க்கின்றபோது அவற்றில் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. 11ஆம் இடத்தில் சூரியன் சிறப்பாக இருக்கிறார். ஆகையால் உயரதிகாரிகள் நட்புறவு நன்றாக இருக்கும். தட்டி கொடுத்து உங்களை வேலை வாங்குவார்கள். செய்கின்ற செயலுக்கு பாராட்டுகளையும் பெறுவீர்கள். சக ஊழியரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களிடம், நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் சின்ன வார்த்தையில் கூட வேறு விதமாக புரிந்து கொள்வார்கள். அவற்றினால் பிரச்சனைகள் தான் வரும். அது நமக்கு தெரிந்த ஒன்று. ஆகையால் வார்த்தையிலே கவனம் வேண்டும். இருந்தாலும் 2ஆம் இடத்தை குரு பார்ப்பனால் பொறுப்புடன் நீங்கள் பேசுவீர்கள். இருப்பினும் இவை கவனத்தில் வைத்துக் கொள்வது நல்லது. குடும்பம் என்று பார்க்கின்ற பொழுது கணவன் மணி உறவிலும் சஞ்சலங்கள் எவையும் இல்லை. 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார், சொந்த வீட்டை, தனுசை. ஆகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். குழந்தைகளுடைய கல்வியில் கவனம் வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சனி 5லே வக்ரமாகவும் சூரியனும் சனியும் ஒருவரை பார்த்தால் சனி அதிவக்ரமாக இருக்கின்ற அமைப்பு. குழந்தைகளுடைய கல்வியில் கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில மருத்துவ செலவுகள் இருக்கின்றது இந்த வாரம். 6ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்க 6ஆம் இடமே பலம் பெறுகின்றது. மனதில் சில அழுத்தங்கள் இருக்கும். அதனால் கடன் பிரச்சனைகளும் கொஞ்சம் இந்த வாரம் இருக்கும். எனவே ஆரோக்கியத்தில் கவனம். சரியான உணவு, சிறிது நேரம் தியானம் போன்றவைகளை செய்வது, இவையெல்லாம் கவனம் வைத்து கொண்டால் நல்லது. ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை வேண்டும். சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது 12ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். குரு பார்வை இருக்கிறது என்றாலும்
விரயஸ்தானத்தில் இருக்கிற பாதிப்பில்லை. இருப்பினும் கந்த சஷ்டி கவசத்தை கேட்பது, செவ்வாய்க்கிழமை என்று அனுமன் ஆலயம் செல்வது, இவை செய்வதன் மூலம் சனி பாதிப்பும் இருக்காது, செவ்வாய் பாதிப்பும் இருக்காது. க்ரீம் என்கின்ற மந்திரம், க்ரீம் என்கின்ற மந்திரத்தை கூறுவதன் மூலம் ஆரோக்கியம், உற்சாகம், சுறுசுறுப்பு, செல்வ செழிப்பு போன்றவைகள் ஏற்படும். எப்பொழுதும் நீங்கள் அந்த மந்திரத்தை கூறுங்கள். அது பீஜ மந்திரம், சிறப்பு வாய்ந்த மந்திரம். அவற்றை கூறுவதன் மூலம் வெற்றிகள் உங்கள் பக்கம் வரும். நலம் பெருக வளம் பெருக. தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். அன்புள்ள தனுசு ராசி சகோதர சகோதரிகளே, குபேரருடைய சாவி இந்த வாரம் உங்கள் கையிலே. காரணம், ராசியாதிபதியான குரு 7ஆம் இடத்திலிருந்து யோகாதிபதியான செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற யோகமான அமைப்பிலே ஒருவருடைய பார்வையை பெறுவதும், 10ஆம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை தர்ம கர்மாதிபதி யோகம், மேலும் 10இல் புதன் ஆட்சி பெறுவதும் உச்சம் பெறுவதும் பத்ர யோகம். அது அற்புதமான யோகம். அதுவும் 10ஆம் இடத்தில் சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். 9இலே சுக்கிரன், 3இலே ராகு என்று இந்த வாரம் கோள்கள் சாதகமாக இருக்கிறது. 4இலே சனி அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் வக்ரமாக இருப்பது. 3இலே கிரகம் இருந்தால் சனியுடைய அசுப பலகம் தடைப்படும். ஆகையால் கோச்சார வேதிலே சனியால் பாதிப்பு இல்லை. இந்த வாரம் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக நீங்கள் ஈடுபாட்டை காட்டுங்கள். நிச்சயம் வெற்றி உங்களுக்கே. ஆகையால் தான் குபேரர் சாவி உங்கள் கையிலே என்று கூறினேன். இந்த வாரம் புதிய முயற்சிகள், அதிலே வெற்றி. மனம் தெளிவாக இருக்கும். சந்திரன் வளர்பிறையாக வருகிறார். 21ஆம் தேதி அமாவாசை, அதன் பிறகு வளர்பிறை என்று உங்களுடைய செயல்கள் மிக விரைவான வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் எழுச்சியான வாரம். பொருளாதார முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் இருக்கும். புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. அரசாங்க கடன் உதவிகள் இருக்கிறது. கடன் தீரக்கூடிய ஒரு அமைப்பு என்று புதிய இடங்கள் வாங்கக்கூடிய, மனைகள் வாங்கக்கூடிய யோகம், நில யோகம் மட்டுமல்ல வாகன யோகமும் இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை கடன் அடையும், சேமிப்பு அதிகரிக்கும். உத்தியோகம், பெரிய பொறுப்புகள் கிடைக்கும். நண்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்தவரை பெரிய பாராட்டுகள் உங்களுக்கு இருக்கின்றது. வேலை மாற்றம், புதிய வேலை என்று எல்லாவற்றும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. அரசாங்க தேர்வுகளுக்கு வெற்றி இருக்கிறது இந்த வாரம். ஆகையால் எந்த ஒரு செயலும் உத்தியோகத்தில் உயர்வுகளை பெறுவீர்கள். உற்சாகமான வாரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவியிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, அவர்களுடைய கல்வியிலே மேன்மை என்று இந்த வாரம் பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு குதூகலமான வாரமாக அமைந்திருக்கும். ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்கும். 6ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதும் சுக்கிரனோ 9இல் இருப்பதும் இவையெல்லாம் சாதகம். நோய் அகலும். உற்சாகம், முயற்சியிலே தைரியம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறைவழிபாடு என்றால் எல்லா கிரகமும் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கின்றது. வேலைக்கிழமையிலே குருவை வழிங்கள். எந்த ஒரு முயற்சியும் இந்த வாரத்தில் குரு ஓரையும் சுக்கிர ஓரையும், இந்த வாரம் சுக்கிர ஓரையும் உங்களுக்கு சாதகமே. அதே போலவே புதன் 10இலே பத்ர யோகத்திலும் புதன் ஓரை என்று இந்த 3 ஓரையும் இந்த வாரம் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருப்பன செய்யுங்கள். எல்லாவற்றும் வெற்றி. சனி ஓரையை தவறுங்கள். அதே போலவே க்ரீம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். அது உங்களுக்கு தைரியத்தையும் உங்களுக்கு எதிரிகளை அடக்கக்கூடிய வல்லமையும் கொடுக்கும். அந்த க்ரீம் என்ற பீஜ மந்திரத்தை கூறுவது எழுச்சியும் வெற்றிகளையும் தரும். நலம் பெருக வளம் பெருக. மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். அன்புள்ள மகர ராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் குபேரர் சாவி உங்கள் கையிலே. காரணம், ராசிக்கு யோகாதிபதியான புதன் பகவான் 9ஆம் இடத்திலே ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது மிக மிக யோகம்.
ராசியாதிபதியும் புதனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். மேலும் யோகாதிபதியான சுக்கிரன் 8ல் இருப்பது யோகத்தை தருகின்றது. இந்த வாரம் ஞாயிறன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நாள் கவனம், பொறுமை, நிதானம். 6ஆம் இடத்திலே உங்களுக்கு குரு இருந்தாலும் ராசிக்கு 10ல் செவ்வாய் திக்பலத்தோடு இருந்து குரு பார்வை பெறுவது பலம். எதிரிலே அடக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கும். திறன், முயற்சியிலே பயமில்லாத மனம் என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு உற்சாகமான வாரம். எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக இருங்கள், ஞாயிறை தவிர்த்து. வார நாட்கள் உங்களுக்கு யோகத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கும். தொழில் வியாபாரம் பெரிய அளவிலே பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். ராசிக்கு 10க்குரியவர் அவர் உங்களுக்கு சுக்கிர பகவான் சனியோடு பார்வை பரிவர்த்தனை பெறுகின்றார். ஆகையால் பொருளாதார முன்னேற்றம் மிக மிக அற்புதமாகும். சனி 5ஆம் வீடான ரிஷபத்தை பார்க்கிறார், அது சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனோ கும்பராசியை பார்க்கிறார், அது சனியுடைய வீடு. 2ஆம் இடமும் 5ஆம் இடமும் பலம் பெறுகின்றது. ஆகையால் தொழில் வியாபாரம் லாபம் கொண்டதாக இருக்கும். வீண் செலவுகள் போன்றவைகள் ஏமில்லை. அரசாங்க ஆதரவு நன்றாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய ஒரு சாதகமான வாரம் இந்த வாரம். பொருளாதார முன்னேற்றம், வீண் செலவுகள் போன்றவைகள் எவையும் இல்லை. சந்திரனும் வளர்பிறை. வேலையாட்கள் சிறப்பாக வேலை செய்வார்கள். வேலையும் நீங்கள் சரியாக வாங்குவீர்கள். ராசியை செவ்வாய் பார்க்கிறார், தைரியம் இருக்கும். ஆகையால் முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கும். செவ்வாய் தன் உச்ச வீடான மகர ராசியை பார்ப்பது பலம். ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு சாதகம். உத்தியோகம் பெரிய உயர்வுகள் இருக்கிறது. புதிய வெற்றிகள் பெறுவீர்கள். பாராட்டுகள், பெரிய எழுச்சி, சக ஊழியர்களை பொறாமைப்படக்கூடிய செயல்திறன், மேல் பதவியில் இருக்கின்றவர்களுடைய பாராட்டுகள் என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு உற்சாகமான மகிழ்ச்சியை தரும். புதிய வேலை மாற்றம் இருக்கிறது, அது நல்ல விதமாகவே இருக்கும். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு சாதகம். அரசாங்க தேர்வுகள் எவையாவது எழுதி அதற்கான முடிவுகளுக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதுவும் வெற்றி இருக்கிறது என்று இந்த வாரம் உத்தியோகத்தில் உயர்வு. குடும்பம் என்று பார்க்கின்ற 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்கிறார். ஆகையால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும், மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவியுடைய சந்தோஷம், குழந்தைகளுடைய கல்வியிலே முன்னேற்றம், அவற்றினால் உங்களுக்கு மகிழ்ச்சி என்று இந்த வாரம் மகிழ்ச்சி தரக்கூடிய இல்லற வாழ்க்கை. அதே போலவே ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் ஆரோக்கியம். 6ஆம் இடத்துக்குரிய புதன் அவரை போல 9 தன் மற்றொரு வீட்டில் ஆட்சி உச்சம் பெறுவதால் நோய் அகலக்கூடிய யோகம். மருத்துவ செலவுகள் போன்றவர்கள் எவையும் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆரோக்கியமான வாரம். சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது புதன் ஓரையிலே எந்த ஒரு முயற்சியும் இந்த வாரம் செய்யுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை தரும். புதன் ஓரையிலே புதன் காயத்ரி மந்திரம் அல்லது விஷ்ணுவுடைய சகஸ்ரநாமம் அதை கேட்பதும் யோகத்தை தரும். மேலும் ஐம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள், அது உங்களுக்கு வெற்றிகளையும். புதனுக்குரிய மந்திரம் பீஜ மந்திரம். அந்த ஐம் என்கின்ற மந்திரத்தை கூறுவது இன்னும் யோகத்தை பலப்படுத்தும். மந்திரம், எந்திரம், தந்திரம். ஆகையால் அந்த புதன் முத்திரை வர்ண முத்திரை என்போம். அந்த வர்ண முத்திரையை வைத்து அந்த புதனுடைய மோரையிலே புதனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி எந்த ஒரு செயலையும் செயல்படுத்துங்கள். வெற்றிகள் உங்கள் பக்கமே. நலம் பெறுக, வளம் பெறுக. கும்ப ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கலாம். அன்புள்ள கும்பராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் குபேர சாவி உங்கள் கையிலே. காரணம், உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான புதன் 8ஆம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருப்பதனால் மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுப்பார். மேலும் சனியும் புதனும் ஒருவரை பார்த்து கொள்வது யோகத்தை தருகின்றது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே குரு அமர்ந்து ராசியை பார்க்கிறார். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். 2 சுபகிரகங்கள் உங்கள் ராசியை பார்க்கிறார்கள். ராசியிலே ராகு இருந்தாலும் பாதிப்பு இல்லை. 8ல் சூரியன் இருக்கிறார். பொதுவாக 8ல் சூரியன் இருப்பது யோகம் அல்ல. புரட்டாசி மாதம் முழுவதும் அவர் 8ல் தான் இருக்கப் போகிறார். ஆனால் 8ஆம் இடத்தில் சூரியன் இருக்கின்ற பொழுது சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் சூரியனால் பாதிப்பு இல்லை. அது கோச்சார வேதை. சூரியனுடைய அசுப பலன்கள் தடைப்படும். செயலற்று இருப்பார் சூரியன். கெடுபலன்களை செய்ய மாட்டார். பகை கொண்டவர் தான் உங்களுக்கு.
ஆனாலும் அவரால் இந்த வாரம் பாதிப்பு இல்லை. புரட்டாசி மாதம் முழுவதுமே பாதிப்பு இல்லை. ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபாரம், மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுப்பார். சனி 2ல் இருந்தாலும் 7.5 நடந்து கொண்டுதான் சனி வக்ரமாக இருப்பதனால் உங்களுக்கு கெடுபலன்கள் எவையும் இல்லை. வக்ர காலங்களில் சனி உங்களுக்கு கெடுபலன்களை செய்ய மாட்டார். ஆகையால் குருவுடைய பார்வை ராசியின் மீது இருப்பதும் 9ஆம் வீட்டில் இருப்பதும் பலம் வாய்ந்தது. எனவே லாபஸ்தானத்தை பார்க்கிறார் குரு, லாபாதிபதியே அவர்தான். எனவே தொழில் வியாபாரத்தில் லாபம் சிறப்பாக இருக்கும். வீண் செலவுகள் எவையும் இல்லை. இருப்பினும் இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் புதன் உங்களுக்கு சந்திராஷ்டமம். திங்கள் செவ்வாய் புதன் மதியம் வரை அந்த நாட்களிலே நிதானம், பொறுமை, பெரிய முதலீடுகள் செய்வதை தவிர்க்க வேண்டும். புதிய முயற்சியில் எச்சரிக்கையாக இருக்கவும் சந்திராஷ்டம நாட்களே. ஆனாலும் சந்திரன் 8ல் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 7லே கிரகம் இருந்தால் சந்திராஷ்டம பாதிப்பு இல்லை. அதுவும் கோச்சார வேதை தான். 7ஆம் இடத்தான் கேது இருக்காரே, சுக்கிரன் இருக்காரே. ஆகையால் இருப்பினும் பொதுவாக சந்திராஷ்டம பாதிப்பு இல்லை என்றாலும் பெரிய முதலீடுகளை அன்றைய நாள் தவறுங்கள். ஆனாலும் லாபம் இருக்கிறது இந்த வாரம். உத்தியோகம் 8ல் சூரியன் இருக்கிறார். பாதிப்பில்லை என்றாலும் மேலதிகாரிகளும் நிதானம், பொறுமை வேண்டும். ராசிக்கு 7க்குரியவர் சூரியன், அவர் 8ல் இருக்கிறார். ஆகையால் உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் வார்த்தையிலே கவனம் வேண்டும். நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் வார்த்தையிலே நிதானம் வேண்டும். வார்த்தை அவர்கள் வேறு விதமாக புரிந்து கொள்வார்கள். எதர்ச்சியாக பேசுவதும் சாதாரணமாக சகஜமாக பேசுவது கூட அவர் வேறு விதமாக புரிந்து கொள்வது கவனம்தான் வேண்டும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. மற்றபடி குரூப் டிஸ்கஷன் போன்றவற்றில் உங்களுடைய மேலதிகாரம் பொறுமை காட்டுங்கள். பேச்சிலே நிதானம் வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மணி உறவிலே இந்த வாரம் பெரிய அளவிலே பாதிப்புகள் எவையும் இல்லை. காரணம், உங்கள் ராசியை குரு பார்க்க விட்டு கொடுத்து செல்வீர்கள். உறவுகளிடம் அன்பை காட்டுவீர்கள். அவர்களும் உங்களை அன்பை கொடுப்பார்கள். ஆக கணவன் மணி உறவிலும் குழந்தைகளாலும் மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த 5லே குரு இருக்கிறது சாதகமே. ஆக குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி இருக்கிறது இந்த வாரம். குழந்தைகளுடைய கல்வியிலே உற்சாகம், மேன்மை இருக்கிறது. ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தை பொழுது ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். உடல்நலத்தில் நோய்கள் எவையும் பிரச்சனைகளை கொடுக்காது. உடல்நலத்தில் உற்சாகம், சுறுசுறுப்பு இருக்கும். முயற்சியிலே பயம் இருக்காது. மனம் அழுத்தம் போன்றவை எவையும் இல்லை இந்த வாரம். ஆகையால் சிறப்பாகவே இருக்குது. இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்றபோது நீங்கள் இந்த வாரம் எந்த ஒரு முயற்சியும் குரு ஓரை, சுக்கிர ஓரை, புதன் ஓரை என்ற சுப ஓரையிலே செய்யுங்கள். சந்திர ஓரை வேண்டாம். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்து சந்திரன் வளர்பிரியாக இருந்தாலும் சந்திர ஓரை வேண்டாம். 21ஆம் தேதி அமாவாசை, அது மாதிரி சந்திரன் வளர்பிரி தான். ஆனாலும் குரு, சுக்கிர, புதன் ஓரையிலே செய்யுங்கள். ஐம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். செல்வ செழிப்பை கொடுக்கும். புதனுக்குரிய மந்திரம் பீஜ் மந்திரம். அந்த மந்திரத்தை புதன் ஓரையிலே கூறுவது இன்னும் யோகத்தை கொடுக்கும். எந்த ஒரு முயற்சி எடுக்குமோ அந்த மந்திரம் ஐம் என்கின்ற மந்திரத்தை சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிடங்கள் சொல்லிவிட்டு அந்த செயலை ஆரம்பியுங்கள். நிச்சயமாக வெற்றி உங்களுக்கே. நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலங்களை காணலாம். அன்புள்ள மீனராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு வேலன் வெள்ளி சந்திராஷ்டமம். புதன் வேலன் வெள்ளி புதன் மதியத்துக்கு பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பித்துவிடும். சந்திராஷ்டம நாட்களில் நிதானம், பொறுமை காட்டுங்கள். ஆனாலும் சந்திரன் 8ல் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்திலே கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. 7ஆம் இடத்திலே சூரியன் புதன் இருக்கிறார். ஆகையால் பாதிப்பில்லை என்றாலும் பெரிய முதலீடுகள், பெரிய முயற்சிகள், புதிய முயற்சிகள் போன்றவற்றில் வேண்டாம். ஆனாலும் இந்த வாரத்தை பொறுத்த ராசியிலே சனி வக்ரம், உங்களுக்கு 4லே குரு, 6லே சுக்கிரன், 7லே சூரியன் புதன் என்று கோள்கள் சாதகமற்ற நிலைக்கிறது. 8லே செவ்வாய் 8ல் இருந்தாலும் பாதிப்பில்லை. 7லே கிரகம் இருந்தால், கன்னியிலே தான் சூரியன் புதன் இருக்கிறார்களே, சூரியனாலும் பாதிப்பில்லை. சூரியனோடு புதன் சேர்ந்திருக்கிறார். சூரியனோடு 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் சேர்ந்தால் பாதிப்பு இருந்தாலும் அவருடைய ஸ்தான பலம் சாதகமற்ற நிலை. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் நிதானமாக இருக்க வேண்டும். இந்த வாரம் 21ஆம் தேதி அமாவாசை, யோகாதிபதி அவர் வளர்பிறை தான். இருந்தாலும் அவர் 7ஆம் இடத்துக்கு வருவது சனியுடைய பார்வையை பெறுவார். 8க்கு வருவது சந்திராஷ்டமம் என்று தொழில் வியாபாரத்தில் பண விஷயத்தில் நிதானம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெரிய முதலீடுகளிலே நிதானம் காட்டுங்கள்.
முடிந்தவரை எந்த விஷயத்திலும் முயற்சிகள் எடுக்கிற பெரிய முயற்சி குரு ஓரையிலே செய்யுங்கள். குரு ராசியாதிபதி 4ல் அவர் சிறப்பற்ற நிலையில் தான் இருந்தாலும் அந்த ஓரை உங்களுக்கு சாதகமான ஓரை. மற்றபடி யாரையும் நம்பி பண விஷயத்தில் அவர்கள் நம்பி அவர் செய்து விடுவார் என்று கவன சிதறல் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். பண விஷயத்தில் இந்த வாரம் மிகவும் கவனம் வேண்டும். உத்தியோகம், உங்கள் வேலையிலே முக்கியமாக நீங்கள் முழு கவனத்தை செலுத்துங்கள். மற்றவர்களுக்காக எந்த விஷயத்திலும் சண்டை போடாதீர்கள். 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார், கோபம் வரும். ஆகையால் இந்த வாரத்தில் பொதுவாக மீனராசிகளுக்குள்ள அவ்வளவு சீக்கிரமாக கோபம் வராது. ஆனால் 2ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்குற வாக்குஸ்தானத்தை, ஆனாலும் உங்களுடைய முயற்சியிலே பயம் இருக்காது. ஆனாலும் உயரதிகாரியும் பழகுகின்ற பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை மொத்தத்தில் இந்த வாரம் உத்தியோகத்தில் கவனம், அதே சமயத்தில் உங்களுடைய முயற்சியிலே 3ஆம் இடத்தையும் செவ்வாய் பார்ப்பால் வெற்றி இருக்கின்றது. உறவுகள், குடும்ப விஷயத்தில் இந்த வாரம் கணவன் மனைவியை விட்டு கொடுத்து செல்லுங்கள். 7ஆம் இடத்திலே 6க்குரிய சூரியன் இருக்கிறது. அவங்களுடைய கணவருக்கோ அவர் மனைவிக்கோ ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரும். ஆகையால் அவங்களுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டுங்கள். ராசியில் சனி வக்ரமாக இருப்பால் சின்ன சின்ன விஷயங்களும் கொஞ்சம் கோபத்தை காட்டுவீர்கள். அது வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை, அவர்கள் சரியாக உணவுகள் மற்றும் அவர்களுடைய செயல்கள், அவர்களுடைய எண்ணங்களில் புரிந்து கொள்வது நல்லது. குழந்தைகளுடைய கல்வியிலெல்லாம் இந்த வாரம் எந்த விதத்திலும் பிரச்சனைகள் இல்லை. அவங்களுடைய செயல்கள் சிறப்பாகவே இருக்கும். இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது க்ரீம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். காரணம், 6லே சுக்கிரன் இருப்பது ஆரோக்கியத்திலும் பாதிப்பை கொடுக்கும். பகை கொண்டவர் க்ரீம் என்கின்ற மந்திரத்தை கூறும் பொழுது சக்தியோடைய அருளை பெறுவீர்கள். அந்த சக்தி அருளை பெறுகின்ற பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் உற்சாகமாக இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் மந்திரம், எந்திரம், தந்திரம் என்போம். அந்த தந்திரம் சக்தி முத்திரையை வைத்து இந்த மந்திரத்தை கூறுவது இன்னும் சிறப்பானது. யூடியூப்லேயே சக்தி முத்திரை என்று நீங்கள் சர்ச் பண்ணாலே அந்த முத்திரையை தெரிந்து கொள்வீர்கள். ஆக அந்த மந்திரத்தை நீங்கள் சக்தி முத்திரத்தையை வைத்து சொல்வது மிக மிக சிறப்பு. இருந்தாலும் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து க்ரீம் என்கின்ற மந்திரத்தை கூறுவது, அந்த பீஜ மந்திரத்தை கூறுவது வெற்றிகளை கொடுக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி 2025 முதல் செப்டம்பர் மாதம் 27, 2025 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடங்களை எடுத்துரைக்க முடியும். என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியை அழைக்கலாம். வாட்ஸ்அப்பையும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி வெளிப்பெறுகின்றேன். வணக்கம்.